அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இப்பதான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன். எப்போ நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு எனக்கே தோணுதோ அப்போ நானே வந்து இந்த சீட்டை எனக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். அது வரைக்கும் இந்த சீட்டில் நீங்கள் தான் உட்காரணும். ப்ளீஸ் உட்காருங்க டாட். என்ன ரிஷி, நீயா இப்படியெல்லாம் பேசுற? என்னால நம்பவே முடியல. உன்னை பத்தி அந்த பொண்ணு கீதா சொன்னப்ப கூட ஏதோ நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்றான்னு நினைச்சேன். ஆனா கீதா சொன்னதெல்லாம் உண்மை. அன்னைக்கு பொறுப்புனா என்னன்னு கேட்டேன். இன்னைக்கு இவ்வளவு பொறுமையா பக்குவமா பேசுற. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு கீதா உன்னை மாத்திருக்காடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல நீ கத்துக்க வேண்டியது எதுவுமே இல்லடா. அப்படியே கத்துக்க வேண்டியதா இருந்தா கூட இந்த சீட்ல உட்கார்ந்தே கத்துக்கலாம். டாடி கொஞ்சம் ரெஸ்ட் கொடு. ப்ளீஸ் டேக் யூர் சீட். சாரி டாட், என்னை கம்பல் பண்ணாதீங்க. ரிஷி ப்ளீஸ். டாட் ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்காம இருக்கேன். அவ்வளோ ஏன் பணத்தோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது டாட். நீங்க சம்பாதிச்சு வச்சிங்க, நான் பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். பட் அந்த பணத்தோட வேல்யூ, அதுவும் உழைச்சு சம்பாதிச்ச பணத்தோட வேல்யூ நம்ம அட்டெண்டர் சிவா மூலமா தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடிஞ்சுது. தங்கறதுக்கு ஒரு வீடு இல்லாம சிவா பட்ட கஷ்டம் என்னால உணர முடிஞ்சது. நாமெல்லாம் சாதாரண அட்டெண்டர்னு நினைச்சிட்டு இருக்க சிவா கிட்ட இருந்து கூட என்னால கத்துக்க முடிஞ்சது டாடி. இது ஜஸ்ட் சாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் இந்த சீட்ல நீங்களே உட்காருங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். ரிஷி, அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து இந்த நிர்வாகத்தோட பொறுப்பை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப உனக்கு தகுதி பத்தாதுன்னு நான் முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு உனக்கு அந்த தகுதி வந்துடுச்சு, இந்த நிர்வாகத்தோட பொறுப்பை எடுத்துக்கன்னு சொல்றேன். ஆனா முடியாதுங்கிற. நம்மளுடைய ஒப்பீனியன் வேற வேற மாதிரி இருந்தாலும் என்னுடைய ஆசை என்னமோ நீ இந்த சீட்ல உட்காரணுங்கிறது தான். உட்காருவியா மாட்டியா? சாரி டாட், நான் என்னோட முடிவில் உறுதியா இருக்கேன். நான் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ப்ளீஸ் டாட். என்னங்க, எங்கேயாவது வெளியில போறீங்களா? எதுக்கு கேக்குற? இல்ல, நான் கோயிலுக்கு போறேன். போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வீட்டை பாத்துக்குங்க. ஏண்டி, என்ன இந்த வீட்டு வாட்ச்மேன் நினைச்சே நீ? என்னங்க இது, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? சரி, அப்ப நீங்க வெளியில கிளம்புங்க, நான் வீட்டை பூட்டிட்டு கோயிலுக்கு போறேன். தனலட்சுமி, நான் உன் வீட்டுக்காரன் மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனையே பார்த்து வெளியே போங்கன்னு சொன்னா என்ன திமுறும் தைரியம் இருக்கணும் உனக்கு? என்னங்க நீங்க அதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறீங்க, இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொன்னா சரி, அதுக்கும் சரிப்பட மாட்டீங்க, இதுக்கும் சரிப்பட மாட்டீங்கன்றால ஏதா மனசுல வச்சு சொல்லிருப்பா இவ? அட முத்தையா, சொல்லு முத்தையா. என்ன சுப்பையா, நீ இப்ப வீட்டுல இருக்கியா மில்லில் இருக்கியா? வீட்டுல தான்ப்பா இருக்கேன். நீ எங்க இருக்க? நானும் வீட்டுல தான் இருக்கேன். வீட்டுல எல்லாம் எப்படிப்பா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வந்தது, உன்னை பார்த்தது, உன் வைஃபு பையனை பார்த்தது எல்லாத்தையும் என் வைஃபு பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டுவாப்பா. துபாயிலேருந்து வந்ததுலேருந்து ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கா போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கா. வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறாப்பா. இப்போ கூட பாரு, நான் தான் வீட்டில் தனியாக இருக்கேன். ஓஹோ, என் நிலைமை தானா உனக்கு? ஏய், என்ன சொல்ற? ஆமாப்பா, என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன வாட்ச்மேன் மாதிரி வீட்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டா. சரி சரி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காகத்தான் இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அந்த லேண்ட் விஷயமா?
அதை நான் நல்லா விசாரிச்சிட்டேன்ப்பா. எந்த வில்லங்கமும் கிடையாது. நீ என்னைக்கு வந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா இப்ப நான் முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னது அந்த மண் விஷயம் இல்ல, என் பொண்ணு விஷயம். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அடுத்த மாசத்தோட அவளுக்கு இந்த படிப்பெல்லாம் முடியுது. படிப்பு முடிஞ்ச கையோட அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும்னு நானும் என் பொண்டாட்டியும் முடிவு பண்ணியிருக்கோம். நல்ல 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 விஷயம்தான். மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டீங்களா? இல்லைன்னா சொல்லு, இந்த பக்கத்துல பிரமாதமான மாப்பிள்ளையா நான் உனக்கு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் சுப்பையா. இந்த பாரு, மாப்பிள்ளை பார்க்குற சிரமம் உனக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். மாப்பிள்ளை யாரு? உன் தகுதிக்கு அந்தஸ்துக்கு ஏத்த பையன் தானே? நீ பார்த்த மாப்பிள்ளையா இல்ல உன் பொண்ணு காலேஜ் போன இடத்துல அவளே லவ் பண்ணி பையனை பிக்ஸ் பண்ணிட்டாளா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் அப்படி கேட்டுட்டேன்னு தப்பா நினைக்காதப்பா. இந்த காலத்துல பல பேருடைய கல்யாணங்கள் காலேஜ்ல தான் நிச்சயமாகுது. அதனாலதான் அப்படி கேட்டேன். நீ சொல்றது சரிதான். ஆனா நம்ம பாப்பா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்புறம் வேற என்ன? மாப்பிள்ளை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் உனக்கு ஏதாவது விவரம் தெரியணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. ஒரே வாரம் தான், கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன் உனக்கு. அதெல்லாம் நல்ல குடும்பம் தான்ப்பா. அந்த குடும்பத்துக்கு என் பொண்ணு மருமகளா போனா அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். அப்புறம் என்னப்பா, பேசி முடிக்க வேண்டியதானே? இந்த காலத்துல நல்ல குடும்பம் நல்ல மாப்பிள்ளை அமையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. நேரம் அமையும் போது டக்கு டக்குன்னு பேசி முடி. எல்லாம் முடிச்சிடலாம். ஆனா மாப்பிள்ளையோட அப்பா சம்மதம் சொல்லிட்டாருன்னா உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிருவேன். போச்சு போ. இன்னும் மாப்பிள்ளையோட அப்பா கிட்டயே நீ பேசலையா? அது சரி, பொண்ணை பெத்தவன்ற முறையில நீ எப்படி பேச முடியும்னு யோசிச்சிருப்ப. நான் வேணா உன் சார்பா பேசட்டுமா? சுபையா, உனக்கு அந்த சிரமம் கூட வேணாம். நான் இவ்வளவு நேரம் மாப்பிள்ளையோட அப்பா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்ப என்ன பிரச்சனையே இல்லை, விடு விடு. என்னப்பா சொன்ன? நான் இவ்வளவு நேரமும் மாப்பிள்ளையோட அப்பன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட? அப்பா என்ன முத்தையா? என் பொண்ணுக்கு உன் பையன் அருண் தான்ப்பா மாப்பிள்ள. இந்த பாரு, முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு குடும்பத்துல என் பொண்ணை கட்டி கொடுக்கறத விட நல்லா தெரிஞ்ச குடும்பத்துல என் நண்பனோட பையனுக்கே கட்டி கொடுக்கறதுல எனக்கு என்னப்பா கஷ்டம்? அது நல்ல விஷயம் தானே. நண்பர்களா இருக்கிற நாம சம்பந்திகளாயிட்டா இன்னும் சந்தோஷம் தானே. முத்தையா, இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை நீ கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா, நினைச்சு கூட பார்க்கல. சுப்பையா, எதுக்கும் நீ உன் வைஃபு கிட்ட கலந்து பேசி அப்புறமா உன் முடிவை சொல்ல. ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன சொல்ற முத்தையா? உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே வேணான்னு சொல்வாளா என்ன? இந்த கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு வச்சுக்க நீ, அவ்வளவுதான். சரி சுப்பையா, சரி, மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிறத நாம நேர்ல சந்திச்சு பேசுவோம். சரி, நான் வச்சிடவா? சரி சரி. ஓகே ஓகேப்பா, ஓகே. முருகா, நான் பண்ண பூர்வ ஜென்மத்து புண்ணியம் தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம குடும்பத்துல கொண்டு சேர்த்துருக்கு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். செல்வி, செல்வி, வந்துட்டேம்மா. டிஃபன் ரெடிமா, வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு டிஃபன் வேண்டாம், பிரெட்டும் காஃபியும் மட்டும் போதும். சரிங்கம்மா. லேட் பண்ணிடாத, சீக்கிரம் எடுத்து. சரிங்கம்மா. ஆமா, துர்கா எங்க? அவங்க காலையிலேயே வெளியில போயிட்டாங்கம்மா. எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சரி, நீ போய் எடுத்துட்டு வா. துர்கா கார்லயா போயிருக்கா? இல்லையம்மா. வெளியில கார் சத்தம் கேக்குது, யாருன்னு போய் பாரு. சரிங்கம்மா.
அம்மா மேகலாமா, தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்த நம்ம ஐயாவும் அம்மாவும் வந்துட்டாங்கம்மா. அப்படியா? எப்படி இருக்கம்மா? என்ன கண்ணு இப்படி அழைச்சிட்ட? நான் எழைச்சி போனது இருக்கட்டும்மா, நீங்க என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டீங்க? நான் ஃபோன் பண்ணி சொல்லணும் தாமா சொன்னேன். அம்மா தான் வேணான்ட்டாங்கம்மா. திடீர்னு போய் இன்ப அதிர்ச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் தான் அப்படி சொன்னேன். எதுக்குமா இந்த விளையாட்டெல்லாம்? வேற என்ன பண்ண சொல்ற? காலகாலத்துல உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் பேர குழந்தைங்களா இருந்திருப்பாங்க. அவங்களோட நான் விளையாடிட்டு இருந்திருப்பேன். இப்ப அதுக்குதான் வழி இல்லையே, அதான் உன் கூட விளையாடுறேன். ஏமா வந்தது வராதுமா, இதானா விளையாட்டு? எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லா கோயில் குளமும் போயிட்டு வந்துட்டோம்ல, முதல்ல உள்ள போவோம் வாங்க. செல்வி எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அந்த சகப்பு பேக்ல தீர்த்தம் எல்லாம் இருக்கு, ஜாகிரதையா எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வை. வாங்கங்க போலாம். அப்பா அப்பாடா. நூத்தி 8 கோவிலையும் நல்லபடியா தரிசனம் பண்ணீங்களா? தரிசனத்துக்கு ஒன்றும் சிரமம் இல்லையா? கடவுள் அருளால எல்லா கோயிலையும் நல்ல தரிசனமா, எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு இல்ல. காசி, பத்ரிநாத், அமர்நாத்ல எல்லாம் ரொம்ப குளிர் அதிகமா இருந்திருக்குமே, எப்படி சமாளிச்சீங்க? அது ஏமா கேக்குற? குளிர என்னால தாங்க முடியல. ஒரு கோட்டுக்கு 2 கோட்டு போட்டுக்கிட்டேன். தலையில தொப்பி, கையில கிளவுஸ், 2 கையிலையும். அப்புறம் அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? சட்டியில நெருப்ப வச்சுக்கிறாங்க. அதை இங்க வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கம்பளியை போட்டு போத்திக்கிட்டு குளிர நல்லா சமாளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு குளிர பொருட்படுத்தாம பகவான தரிசனம் பண்றதுக்காக எறும்பு ஓடுற மாதிரி மக்கள் கூட்டம் கூட்டமா அங்க வராங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க கடவுள் பக்தியும் நம்பிக்கையும் தான்ப்பா காரணம். காசியில ஹரிಶ್ಚಂದ್ರ காட் போனீங்களா? நான் போனேமா, ஆனா அம்மா வரல. நம்ம ஊர்ல தாமா மயானத்துல பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லம்மா, கோயில் மாதிரி நினைக்கிறாங்க. அப்பா, அகோரிகள் யாரையாவது பாத்தீங்களா? நானும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேம்மா. ஆனா அவங்க யாரையுமே நான் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நான் விசாரிச்சப்ப அவங்க நடுராத்திரில தான் வருவாங்களாம். கால பைரவர்களை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேம்மா. அது அவங்க தான் நான் நினைக்கிறேன். அமர்நாத் பனிலிங்கம் தரிசனம் எப்படிப்பா இருந்தது? அதை ஏன் மேகலா கேக்குற? ஒரு அற்புதமான தரிசனம்மா. நானும் இது வரைக்கும் எத்தனையோ கோயிலுங்கள்ல லிங்க தரிசனத்தை எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா அமர்நாத்ல பனிலிங்கம், டேங்கப்பா, அந்த இடமே ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. அங்க போனதும் மனசுக்கு ரொம்ப அமைதியா இருந்தது. உலகத்திலிருந்து எத்தனையோ ஜனங்க அங்க வராங்க. அந்த குளிரையும் பனியையும் பொருட்படுத்தாம அங்க வந்து நின்னு மணிக்கணக்குல கும்பிடுறாங்கன்னா பாத்துக்கையே. அவ்வளவு நேரம் நிக்க விடுறாங்களா? அங்க மத்த கோயில்ல மாதிரி 500 ரூபாய்க்கு ஒரு கியூ, 100 ரூபாய்க்கு ஒரு கியூ அப்படியெல்லாம் தரம் பிரிக்கிறது இல்ல. அங்க கடவுளுக்கு முன்னால பக்தர்கள் அனைவரும் சமங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே கியூ. ஏன்னா எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க. அது தவிர அங்க அடிக்கிற பனியில இவ்வளவு குளூர்ல உயிரை பணைய வச்சு வர்றாங்க பாருங்க. அதனால அங்க எல்லாரும் சமன்றதுக்காக எல்லாருக்கும் ஒரே கியூ. அதனாலதாம்மா அங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நின்னு சாமி கும்பிடலாம். என்ன ஒண்ணு, அங்க சாமி கும்பிடுற வர்றவங்களுக்கு நாம தடையா நிக்க கூடாது. ஒரு ஓரமா நின்னு கும்பிட்டா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவ்வளவுதான். ஆமா, பனிலிங்கம் வளரவும் தேயவும் செய்யும் சொல்றாங்களே, அது உண்மையாப்பா? நீங்க சாமி கும்பிடும்போது அந்த லிங்கம் எவ்வளவு அடி உயரம் இருந்துச்சு? பொதுவா வந்துமா 6 அடியில இருந்து 16 அடி வரைக்கும் வளரும்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி நெருங்க நெருங்க அது வளரும்னு, அமாவாசை வர வர அது குறையும்னு சொல்லுவாங்க. நாங்க போயிருந்த சமயத்துல பௌர்ணமி இல்ல, ஒரு 16 அடி உயரம் இருந்துச்சு. ஓ, அப்படியா? இன்னொரு அதிசயம் தெரியுமாமா?
அங்க குகைக்குள்ள இருக்கிற லிங்கம் அப்படியே கட்டியா லிங்கம் மாதிரி இருக்கு. அதே குகைக்கு வெளியில இருக்கிற பனியெல்லாம் அப்படியே பூ மாதிரி இருக்குமா. எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல? ஆமாம்மா. அமர்நாத் குகை எக்ஸாக்ட்டா எங்கப்பா இருக்கு? காஷ்மீர் மாதிரிதாமா. தெற்கு பக்கத்துல இமயமலைக்கு அடிவாரத்துல பைரவநாத் பள்ளத்தாக்குன்னு ஒண்ணு இருக்கு. அங்கதான் அமர்நாத் கோயில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்துல இருந்து பார்த்தா 11,856 அடின்னு சொல்றாங்க. அவ்வளவு உயரத்துல இருக்கு. ஏங்க நமக்கு அங்க ஊர்ல பேசின மொழியே புரியல. இந்த மொழி புரியாத ஊர்ல இவர் யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறாருன்னு நான் அப்பவே யோசிச்சேன். இதத்தான் அந்த ஆள்கிட்ட விவரமா கேட்டுட்டு இருந்தீங்களா? பகவான் சிவன் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்த இடமா அது. தேவர்கள்லாம் சேர்ந்து வேண்டிக்கிட்டதுனால சிவன் அங்க வந்து அமர்ந்தாராம். அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு அமர்நாத்னு பேரு. இன்னொரு பேரு கூட இருக்குமா, அமரேசன் அந்த இடத்துக்கு பேரு. பரவாயில்லையே, திவ்ய தரிசனத்துக்கு போயிட்டு இவ்ளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மட்டும் இல்லம்மா, பனிலிங்கத்துக்கு வலது பக்கத்துல பார்வதி தேவிக்கும் பைரவருக்கும் இடம் இருக்கு. மொத்தமா 51 கோவில்ல பார்வதி தேவிக்கு இடம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இதுவும் ஒண்ணா. ஆமா, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, துர்காவை காணாம. எங்கேயும் வெளியே போயிருக்காப்லையா? அது அவ கோயிலுக்கு போயிருக்காப்பா. சரி, நீங்க குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாம அப்புறமா பேசலாம். நீ ஆபீஸ்க்கு போலடா கண்ணு? ஆபீஸ் தாமா கிளம்பிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பேசிட்டு போலாமே தான். சரி, நீ ஆபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரமா வந்துரு, நிறைய பேச வேண்டியிருக்கு. சரி வாங்க. செல்வி, 2 காஃபி போட்டு கொண்டு வாமா. செல்வி, இதெல்லாம் எடுத்து வச்சிரு. சரிங்கம்மா. ஏம்மா நீங்க சாப்பிடலையா? இல்ல, நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் துர்காவுக்கும் நடந்த விஷயம் அம்மா அப்பாக்கு தெரிய வேண்டாம். சொல்ல மாட்டேம்மா, நிச்சயமா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் சாப்பிடாம போற விஷயமும் அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். சரிங்கம்மா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்னங்க, நீங்க வெளியில போலையா? இங்கேதான் இருக்கீங்களா? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஏங்க, இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு நாள் கூட நீங்க இப்படி டல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க? சொல்லுங்க. மறைக்கணும்னு ஒண்ணும் இல்ல சாரதா, உன்கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? நீ ஆரம்பத்துல சொன்னப்பெல்லாம் நீ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் புரியுது, நான் தான் புரியாம பேசிட்டு இருக்கேன்னு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. புடவை விஷயம் தானே? முதல் மாச சம்பளத்துல சிவா எனக்கு புடவை வாங்கி கொடுத்திருக்காருன்னு சீதா புடவையை கொண்டு காட்டும் போது புடவை நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு வந்து இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க. இல்ல, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா சீதான்னு நான் கேட்டிருந்தா நீ அடக்கி வச்சிருந்ததெல்லாம் கொட்டி தீர்த்திருப்ப. ஒரு தேவையில்லாம பிரச்சனை உருவாயிருக்கும். அதனாலதான் அந்த சமயத்துல நான் அமைதியா இருந்தேன். ஆமா, பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப இங்க வந்து புலம்பிட்டு இருங்க. சிவா விஷயத்துல சீதா நடந்துகிட்டதை பார்த்து குழம்பி போயிருக்கேன்னு அர்த்தம். சிவா வாங்கி கொடுத்த புடவைன்னு தைரியமா சீதா நம்ம கிட்ட காமிச்சதுக்கு அப்புறமும் கூடவா உங்களுக்கு புரியல?
சாரதா, சீதா நினைச்சிருந்தா அந்த புடவை விஷயத்த நம்ம கிட்ட இருந்து சுத்தமா மறைச்சிருக்க முடியும். அப்படி எதுவும் பண்ணலையே. அப்போ சீதா மனசுல எதுவும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதையே இப்படி மாத்தி யோசிச்சு பாருங்க. சீதா தான் மனசுல உள்ளத நம்ம கிட்ட வெளிக்காட்டதா சிவா வாங்கி கொடுத்த புடவைய நம்ம கிட்ட வந்து காட்டியிருக்கலாம் இல்லையா? அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா என்னங்க ஆனா அவனான்னு இழுத்துட்டு இருக்கீங்க? இப்பவே சீதாவை கூப்பிட்டு அவகிட்ட பேசி ஒரு முடிவு எடுங்க. முடிவு எடுக்குதா? என்ன முடிவு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சீதாவை கூப்பிட்டு நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், உன் மனசுல அப்படி ஏதாவது இருந்ததுன்னா மறந்துடுன்னு பக்குவமா கூப்பிட்டு பேசுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? சொல்றத பத்தி ஒண்ணு இல்ல. சீதாவோட குணத்தை பத்தி தான் அவனுக்கு நல்லா தெரியுமே. அவ சின்ன வயசுல தான் சம்பாதிச்சுதான் தான் தங்கச்சியை படிக்க வைப்பேன்னு வைராக்கியமா செஞ்சு காட்டிட்டு இருக்கா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நான் சீதா கிட்ட யதார்த்தமா பேச போய் அத ஒரு கௌரவ பிரச்சனை எடுத்துக்கிட்டு நான் வேணா வீட்டு விட்டு போறேன், கீதா கூட கிளம்பிட்டேன்னா? ஆமாங்க, சீதா அப்படிப்பட்ட ரோஷக்கார பொண்ணுதான். அதனாலதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் உறுதியா எதுவும் தெரியல. முதல்ல நம்ம சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறமா நான் சீதா கிட்ட பேசினா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்படி ஏதாவது சாக்கு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருங்க. உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க. சரி, கீழே போயிருங்க, நான் துணி காய போட்டுட்டு வரேன். என்னங்க, நான் இங்கே தானே இருக்க சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள எங்க போனாரு இவரு? என்னங்க, எங்க என்னங்க, எங்க போனாரு இந்த மனுஷன்? கோயிலுக்கு போறேன் வீட்டை பாத்துங்கன்னு சொன்னா எங்க போனாரு இந்த மனுஷன்? என்னங்க, என்னங்க, எங்க இருக்கீங்க? ஏங்க, என்னது, எங்க போனாரு? என்னங்க, தானா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? வா 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 வா. என்னங்க அது? கோயிலுக்கு போறப்ப அப்படி எரிஞ்சு விழுந்தீங்க, இப்படி பனிமலையா உருகுறீங்க? எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். முதல்ல நீ வாயை தர. எதுக்கு? ஒரு இனிப்பான செய்தியை சொல்லணும். அதுக்காக சமையல் கட்டுக்கு போய் சர்க்கரையை கையோட கொண்டு வந்து காட்டு பார்க்கலாம். ஆமா, நான் சின்ன குழந்தை பாருங்க, ஆணு காட்டுறதுக்கு. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நான் மட்டும் விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்க, ஆ அப்படின்னு திறக்கிற வாயை நீ மூடவே மாட்ட. தர 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 ஆ காட்டு. விட மாட்டீங்களே. சரி சரி சரி, உட்கார் உட்கார், வா வா வா. உன் வாய்க்கு 1 கிலோ சர்க்கரை போட்டாதான் சரியா இருக்கும் போல் இருக்கு. அப்பா, இப்ப சொல்லுங்க, என்ன சந்தோஷமான விஷயம்? வேலை வெட்டி இல்லாம படிக்காம சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க உன் பையனுக்கு ஒரு பிரமாதமான இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? நம்ப முடியல, நம்பணும். நானே இப்படி ஒரு இடத்துல நம்ம பையனுக்கு சம்பந்தம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த இடத்துல இருந்து அப்படி ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. யாருன்னு சொல்லுங்க. அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ இன்னும் சந்தோஷப்படுவ. முதல்ல யாருன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா? துபாயில இருந்து வந்திருக்காங்கல்ல என் ஃப்ரெண்டு முத்தையா. ஆமா, அவன் தான். நம்ம முத்தையா? ஆமா, அவன் வீட்டுல அவன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப நம்ம பையனை பத்தி நினைப்பு முத்தையாக்கு வந்திருக்கு. உடனே எனக்கு போன் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸா இருக்க நாம 2 பேரும் ஏன் சம்பந்தி ஆக கூடாதுன்னு கேட்டான். அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்ன தானா, என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வருமா? ஏன் உன் அருமை புத்திரனுக்கு முத்தையா குடும்பத்தோட ஏதாவது பெரிய குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கு இல்லைங்க, நம்ம அருணும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்ல. தனலட்சுமி, உனக்கு நம்ம பையனை பத்தி நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். ஊர் உலகத்துல அவனுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும்.
அதனால இந்த சம்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல சம்பந்தம். பேசி முடிச்சிடுறதா நல்லது. நாமளா சம்பந்தம் பார்க்க போனோம்னு வச்சுக்க, நிச்சயமா நம்ம அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் குறைவான இடத்துல தான் சம்பந்தம் கிடைக்கும். முத்தையா பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்கு, நல்ல குடும்பம். அதனால எப்படியாவது உன் பையனை இதுக்கு ஒத்துக்க வை. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அது அருணுக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறது? நீங்களே அவன்கிட்ட பேசிடுறீங்களா? எது நானா? ஆமாங்க, நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன மாதிரி அவனுக்கும் எடுத்து சொல்லி புரிய வைங்க. என்னடி புரியாம பேசுற? நான் சாதாரணமா அவங்ககிட்ட பேசினாலே சண்டைக்கு வருவான். இந்த விஷயத்தை அவங்ககிட்ட பேசினேன்னு வச்சுக்க, அது சாதாரண சண்டையில முடியாதுடி, பெரிய வார்ல போய் முடியும். அப்புறம் நீதான் புருஷனா பிள்ளையான்னு தவிக்க வேண்டி வரும். அதனால நீயே பக்குவமா அவங்ககிட்ட பேசி இந்த காரியத்தை முடிச்சிடுறீ. நான் சொன்னா மட்டும் அவன் கேட்பானா? நான் சொன்னா மட்டும் அவன் கேட்பானா அப்படின்னு கேட்க கூடாது. அவன் கேட்கற மாதிரி நீ சொல்லணும். நீ உன் பையன்கிட்ட போய், தம்பி நீ படிக்கல, தற்கூரி, அந்த பொண்ணு அப்படி கிடையாது, பிரமாதமா வேணாம் அந்த மேட்டரை சொல்லாத. சொன்னேன்னு வச்சுக்க, அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்குமா, நமக்கு சரி வராதுன்னு முதல்லயே அப்படியே கட் பண்ணி விட்டுருவான். அதனால நீ என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு பிரமாதமான அழகி, நல்ல குடும்பம், அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு நீ 4 இடத்துக்கு போனேன்னு வச்சுக்க, கௌரவமா இருக்கும். இதையெல்லாம் சொல்லி அவனை சரி பண்ணடி. பொம்பளைங்க உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு சொல்லி ஆடி தரணும், அதுவும் உனக்கு. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, இதுக்கெல்லாம் முறைக்காத. கரைப்பார் கரைச்சாங்கன்னா கல்லும் கரையும் சொல்லியிருக்காங்க. உன் பையன் தான் கல்லு, நீ போய் கரை.